அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன், ஆடி மாத மலை பலன், ஆடி மாத கோச்சார கிரக நிலை, கடக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து ஆடி மாதம் முதல் அடுத்த 6 மாதம் தட்சாயன காலம். ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம் ஆடி மாதம். தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பம். ஆடி மாதம் என்றாலே அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும். திருமண தம்பதியர்களுக்கு தலையாடி விசேஷமான மாதம். ஆடி மாத அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசையாகும். வரலட்சுமி விரதம், 18ஆம் பெருக்கு விரதம் இருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் விளங்குகிறது. ஆடி மாதத்தில் விவசாய காய்கறிகள், வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய் விலை ஏறும். தங்கம் வெள்ளி விலை சராசரியாக இருக்கும். ஆடி மாதம் மலை பலன் காணலாம். மலைக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இணைகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும். ஒரு சில இடங்களில் சுனாமி வரத்துக்கு வாய்ப்புண்டு. கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும். சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு. ஆடி மாதம் எல்லா இடங்களிலும் சராசரியான மழை உண்டு. ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். கடகராசியில் சூரியன், மீனராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் குரு, சிம்மராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி ராகு. சந்திரபகவான் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசி என்பதற்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். ஆடி மாதம் சனி பகவான் மட்டும் வக்கரம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் அஸ்தங்கம் கிடையாது. ஆடி மாதம் கடகராசி அதிபதி சந்திர பகவான் மீனராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் இந்த மாதம் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 9வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வந்து மாதத்தை தொடங்கி வைக்கும்போது பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், படிக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர்கள் இப்படி வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களை வந்து யாராவது கண்காணித்து கொண்டிருப்பது மாதிரி இந்த மாதம் இருக்கும். அதனால் கடகராசி என்பதற்கு மனசில் ஒரு விதமான பயம் தென்படும். பாக்கியத்திலிருந்து சந்திரபகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது கடின உழைப்பு, கூடுதலாக கஷ்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் ஜென்ம ராசியில் வரும்போது கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கோபமாக வரும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செயல்படுங்க. வேகமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் விரயமாகும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் குறையும். மற்றவர்கள் என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு அறிந்து புரிந்து கடகராசி என்பவர்கள் பேசுவது நல்லது. ஜென்ம ராசியிலே சூரியன் செல்லும்போது அதிகாரம், அரசு வேலை, அரசியல் கட்சி தொடர்பில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் முதல் 10 நாட்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பிறகு பதவி, அதிகாரம் உங்களை தேடி வரும். கடகராசிக்கு 2வது வீட்டிலே ஆடி மாதம் 13 வரை கேது செவ்வாய் இணைவு.
சனி செவ்வாய் நேர்பார்வையில் இருக்கும்போது ஆடி மாதம் 13 வரை பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கேது செவ்வாய் 2வது வீட்டிலே இணைவு இருக்கும்போது ஆன்மீக பயணம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போய்ட்டுற மாதிரி இந்த மாதம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்வலி, வாய் நாக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி இருமல் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு. ஆடி மாதம் 13ஆம் தேதி கடகராசிக்கு 3வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். தைரிய வீரஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்வது கடகராசி என்பதற்கு மிக சிறப்பான அமைப்பு. உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகும், மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியாகும். நண்பர்கள் கூட்டாளிகள் உதவியாக இருப்பாங்க. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களோட மட்டும் ஆடி மாதம் 13க்கு பிறகு கடகராசி என்பர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. நகை ஆபரணங்கள் வாங்கலாம். விவசாயம், மண் நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் 13க்கு பிறகு தொழில் நன்கு விருத்தியாகும். அதிக வருமானம், பணம் சம்பாதிக்கலாம். ஆடி மாதம் 13க்கு பிறகு செவ்வாய் அதிகார பதவியை உங்களுக்கு தரப்போகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை கடகராசிக்கு லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 11வது வீட்டிலே சுக்கிரன் இருப்பது கடகராசிக்கு சிறப்பு தான். மூத்த உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். புதிய நண்பர்கள், ஆண் பெண் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். புதிதாக ஆண் பெண் நண்பர்கள் அதிகமாக வருவாங்க. அடிக்கடி விசேஷ வீடுகளுக்கு சென்று வருவீர்கள். ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் கடகராசி என்பதற்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். அதிக மகிழ்ச்சி வருது அப்படின்னால ஏதோ ஒரு வழியில் சங்கடங்கள், துயரம், துக்கம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். கடகராசிக்கு 12வது வீட்டிற்கு சுக லாபாதிபதி வருகிறார். 12வது வீட்டிற்கு சுக்கிரன் வருவதும் கடகராசிக்கு பெரிய அளவு நன்மையை, இன்பகரமான வாழ்வு அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், பிரியம், ஒற்றுமை அதிகரிக்கும். அதிக பணம் சம்பாதிக்கலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து, அயல்நாடு சார்ந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கும். இரவு உறக்கம் நன்றாக வரும். இரவு படுத்து தூங்கினீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். தகாத வழியில், கெட்ட வழியில் பணம் செலவாகிறதுக்கும் வாய்ப்புண்டு. அதனால் கெட்ட பழக்க வழக்கம் ஆடி மாதம் 10ஆம் தேதி பிறகு கடகராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. கடகராசிக்கு 12வது வீட்டிலே 12வது வீட்டு அதிபதி புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதம் 8ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார். கடகராசிக்கு 12வது வீட்டிலே புதன் இருக்கும்போது பெற்றோர்கள், பெரியோர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களை கண்காணிப்பாங்க, கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் மனதில் ஒரு சில பயங்கள் ஏற்படும். 12வது வீட்டிலே புதன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள் வலிக்கும். காலில் நரம்பு சுளுக்கிறது, காலில் முள் குத்துறது, கால் இடித்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. 12ஆம் அதிபதி 12வது வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கும்போது சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் அடிக்கடி ஏற்படும். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து இடமாற்றங்கள் உண்டாகும். அதனால் பண விரயம், உடல் ஆரோக்கிய தொந்தரவும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆடி மாதம் 18ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். ஜென்ம ராசியில் புதன் வரும்போதும் பயணங்கள் ஏற்படும்.
குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடி 18ஆம் பெருக்கு அன்று ஜென்மராசிக்கு புதன் வரும்போது கடல், ஆறு, நதிகளில் தலைமுழுக செல்லக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு வழியில் விரயங்களை உண்டாக்கும். முன் யோசனை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா வீண் பழி, கெட்ட பெயர் ஏற்படவும் வாய்ப்புண்டு. கடகராசிக்கு 12வது வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கிறார். ஆடி மாதம் 23ஆம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே குருபகன் செல்கிறார். கடகராசிக்கு 8வது வீட்டிலே ராகு இருக்கும்போது ஆடி மாதம் 23 வரை விலை உயர்ந்த பொருள் கொஞ்சம் கவனமாக பத்திரமா பார்த்துங்க. இரவு நேர பயணங்களில் போக்குவரத்தில் பொறுமையாக போட்டு பொறுமையாக வாங்க. தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தையாரிடம், வயது பெரியவர்களிடம் எகடாவடம், குதர்க்கவாதமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க. 12வது வீட்டிலே குரு இருக்கும்போது வீடு கட்டலாம், குழந்தைகளுக்காக படிப்பு செலவுகள் செய்யலாம், அதே மாதிரி கோயில் கட்டலாம், கோவிலுக்காக நன்கொடை வழங்கலாம். நல்ல காரியங்கள் கடகராசி அன்பர்கள் செய்யும்போது விரய குருவால் சுப விரயமாக போயிடும். தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கப்படும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி, ராகு. அஷ்டமாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கடும் போராட்ட காலம் ஆடி மாதத்தில் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வாழ்க்கை துணை வழியில், நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் வழியில் கடகராசி என்பதற்கு உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும். 8வது வீட்டிலே 2 பாவக்கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது யாரை நம்பியும் கடனாக கொடுப்பது, கைமாத்தா பணம் கொடுப்பது, ஜாமீன் கையொப்பம் போடுறது, இதெல்லாம் இன்னொரு 6 மாத காலம் தவிர்த்து விடுவது நல்லது. ஆடி மாதம் முதல் 10 நாட்கள் கடகராசி என்பர்கள் பொறுமையாக இருங்க. 3வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் செல்லும்போது அதிக நன்மை, பதவி, அதிகாரம் உங்களை தேடி வரும். அரசியல் கட்சி தொடர்பில் இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.